Hi friends, நீங்க பார்த்துட்டு சவுண்ட் சேனல் NPS இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்துருக்க மாதிரி இந்த மாதிரி வந்து டிக்டாக்ல வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து எப்படி நம்ம கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி தான் தெரியும் பார்க்குறோம். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் போகிற ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல முடியும். நம்ம யூடியூப் சேனல் புதுசாக இருந்தால் கிளை தெரியுற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் கைன்மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் ப்ளஸ் இருக்கும், அது ப்ளஸ் பண்ணிட்டு செலக்ட் ஆக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா 16:9 இருக்கும். ஃபஸ்ட் ஒன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா மீடியா ஐக்கான் இருக்கும், அது ப்ளஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ டைம்லைனில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் இது வந்து ரெடி பண்ண முடியல எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷனை ப்ளஸ் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு கட் ஆப்ஷன் பக்கத்தில் ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை ப்ளஸ் பண்ணிட்டு இல்லை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும். இப்போ டைம்லைனில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுறேன். இப்போ டிக் பண்ணி விட்டு லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ளஸ் பண்ணிட்டு இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஐ லவ் யூ ஜானுன்னு செல்லம் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இனிமேல் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணி இதில் வச்சுக்கோங்க. இது ஃபாண்ட் சைஸை ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணோம். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ப்ளஸ் பண்ணிட்டு இதில் கஸ்டமைஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் உள்ள ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டீனில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி டச் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். எந்த இடத்துல வைக்கிட்டு மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ அது டைம்லைனில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுறேன். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் ரைட் சைடில் லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து வீடியோ லேயர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோ லேயருக்கு உண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீனில் வந்து கவர் பண்ணால் அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து கட் ஆப்ஷன் பக்கத்தில் ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணி விடுங்க. ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து. இப்போ டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ அதே வீடியோ லேயர் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பிளாக் கலரில் ஸ்க்ரீன் இருக்குது, அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங்கில் ஒரு ஆப்ஷன் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா டார்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, மேட்ச் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது ரெண்டுமே மேட்ச் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பிளெண்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து ஹார்ட் லைட் ஒன்று இருக்குது, இதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடித்த மாடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கலராக தெரியும் உங்களுக்கு வந்து. இப்போ நான் வந்து அது ஹார்டனே வச்சிடறேன், ஃபஸ்ட் உள்ளதே வச்சிடறேன். நான் வந்து டார்க்குன்னு வச்சிடறேன். உங்களுக்கு பிடித்த மாடலை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழேருந்து உங்களுக்கு புகையாக வந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் டவுன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓவர்லேலேருந்து நீங்கள் கெட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நெட் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அசஸ் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வித எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஓவர்லே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், மிஸ்டேக்ஸ் பார்க்குண்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக உள்ளதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து ட்ராக் பண்ணிட்டு ஸ்மோக்கிங் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு அப்படியே கீழே பாட்டமில் வச்சுட்றேன். பாட்டமில் இப்போ டிக் பண்ணி விட்றேன். இதை வந்து டைம்லைனில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூப்பராகவே வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆடியோ வந்து ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிம்பிள் இருக்கும், அதை ப்ளஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மெமரியில் சேவ் ஆகிருக்கிற ஆடியோஸ் எல்லாமே காட்டும். இதில் வந்து ப்ளஸ் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆடியோ வந்து இதில் சேவ் ஆகிரும். இப்போ காப்பிரைட் ப்ராப்ளம் வருங்கிறத நான் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து எப்படி ஆடியோ வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லி காட்டணும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து எப்படி அவங்க இதில் வந்து சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெமரியில் வந்து இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை ப்ளஸ் பண்ணிட்டு இல்லை எந்த மாதிரியான குவாலிட்டி வேணுமோ இதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு பிட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையாக இருந்தால் லோவாக வச்சுக்கோங்க. லோவாக வச்சுட்டு இதில் எக்ஸ்போர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து வீடியோ ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஒரு ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கைன்மாஸ்டர் எடிட்டட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.